முடிச்சாச்சா? இப்போ எல்லாரும் வீட்டில் ஒரே கேள்வி தான் கேட்பாங்க. அடுத்து என்ன படிக்க போகிறேன்? இன்ஜினியரிங்கா, மெடிக்கலா, டிகிரியா, இல்லை கவர்மெண்ட் ஜாபா? இந்த வீடியோவில் 12th என்ன குரூப் எடுத்தவங்க என்ன கோர்ஸ் படிக்கலாம், எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன டிகிரி எடுத்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆல்சோ அந்த டிகிரியோட ஃப்யூச்சர் ஸ்கோப் என்ன, அண்ட் ஆல்சோ அந்த டிகிரிக்கு ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12th பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இன்ஜினியரிங் சைட் ப்ரிஃபர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான டாப் 5 இன்ஜினியரிங் ஃபீல்ட் ஜாப்: கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் சிஎஸ்சி, அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் ஃபைனலி ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த 5 கோர்சஸுமே ஃப்யூச்சரில் ரொம்ப இம்பேக்ட் தரக்கூடிய இன்ஜினியரிங் சைட் கோர்சஸ். அடுத்து மெடிக்கல் சைட். மெடிக்கல் சைடில் ரெண்டாக நம்ம டிவைட் பண்ண முடியும். ஒன்று நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மெடிக்கல் சைட் போகிறது, இன்னொன்று நீட் எக்ஸாம் இல்லாமல் மெடிக்கல் சைட் போகிறது. ஸோ மெடிக்கல் சைடில் நீட் எக்ஸாம் எழுதி போகிற டாப் 7 ஜாப்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் MBBS, செகண்ட் ஒன் BDS அதாவது டென்டல் சர்ஜரி, தேர்ட் ஒன் BAMS ஆயுர்வேதிக் மெடிசன் சொல்லுவாங்க, ஃபோர்த் ஒன் BHMS ஹோமியோபதி மெடிசன்ஸ், ஃபிஃப்த் ஒன் சித்தா மெடிசன், ஃபிஃப்த் ஒன் BVSC அதாவது வெட்டினரி சயின்சஸ், செவன்த் ஒன் BSc நர்சிங். இப்போது நீட் இல்லாமல் மெடிக்கல் ஃபீல்டில் என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம்? உங்களுக்காக அடுத்த டாப் 7 மெடிக்கல் ஃபீல்டில் நீட் இல்லாத கோர்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, செகண்ட் BPharm பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, தேர்ட் ஒன் PharmD டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, fourth one microbiology, fifth one biotechnology, sixth one nutrition and dietetics, and finally the seventh one occupational therapy. இதில் நீங்கள் என்ன ஜாப் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் இதோட ஸ்கோப்ஸ் வந்து ஃபியூச்சரில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுமே தவிர எப்பவுமே டிக்ரீஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுல கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக இதில் இருக்க ஏதாவது ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ நீங்கள் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்காகவும் ஒரு டாப் 5 பெஸ்ட் கோர்சஸ் இருக்குது. என்ன தெரியுமா? BTech CSC அதாவது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், அடுத்து பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், தேர்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஃபோர்த் ஒன் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஃபிஃப்த் ஒன் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கோடிங் பிடிச்சிருந்தா இதில் இருக்க எந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபியூச்சர் செம்மையாக இருக்கும். அடுத்து காமர்ஸ் குரூப். ஸோ காமர்ஸ் குரூப் பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போவும் சரி, ஃப்யூச்சர்லையும் சரி, பாஸ்ட்லேயும் சரி. ஸோ உங்களுக்கான டாப் 7 கோர்சஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் BCom பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், செகண்ட் ஒன் BBA பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தேர்ட் ஒன் CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஃபோர்த் ஒன் CMA அதாவது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், ஃபிஃப்த் ஒன் CS கம்பெனி செக்ரட்டரி, சிக்ஸ்த் ஒன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், அண்ட் ஃபைனலி த 7th ஒன் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கும் காமர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இதில் ஏதாவது ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கலாம். அடுத்து 12th ஆர்ட்ஸ் குரூப் எடுத்த பசங்களாம் நீங்கள் யாருங்க சொன்னால் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தால் சின்ன சின்ன வேலைக்கு தான் போக முடியும்னு? ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க கூட பெரிய லெவலுக்கு போகலாம். உங்களுக்கான டாப் 6 ஆர்ட்ஸ் குரூப்போட கோர்சஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் BA இங்கிலீஷ், செகண்ட் ஒன் BA தமிழ், தேர்ட் ஒன் BA ஹிஸ்ட்ரி, ஃபோர்த் ஒன் BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஃபிஃப்த் ஒன் BA இன் சோஷியாலஜி, சிக்ஸ்த் ஒன் BA இன் கிரிமினாலஜி. எஸ்பெஷலி ஒரு விஷயம் என்னென்னா UPSC எக்ஸாம், SSC எக்ஸாம், TNPSC எக்ஸாம் அண்ட் போலீஸ் எக்ஸாம், RRB எக்ஸாம் இந்த மாதிரி பல எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்க. ஏன் தெரியுமா? ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படிக்கிற பசங்களுக்கு ஸ்டடி ப்ரெஷர் அதிகமாக இருக்கவே இருக்காது அண்ட் ஆல்சோ நிறைய ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் மற்ற கோர்சஸை விட டாப் லெவலுக்கு போக முடியும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி படிச்சுட்டு கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன கோர்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லட்டுமா? ஏன்னா இப்போ வர ஃபியூச்சரில் எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆகிடுச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன பெஸ்ட் கோர்ஸ்ன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் படிக்கலாம்ல. இப்போது நிறைய பேர் விரும்பி எழுதுகிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் UPSC. UPSC எக்ஸாமுக்கு பெஸ்ட்டான டிகிரிஸ் என்ன தெரியுமா? ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் இன்ஜினியரிங்ஸும் எடுப்பாங்க. உண்மை என்னன்னா UPSC எக்ஸாமுக்கு இந்த டிகிரிங்கிறது முக்கியம் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். UPSC எக்ஸாம்ஸ் பற்றியும் நம்ம நிறைய வீடியோஸ் ரெகுலர் கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம் SSC எக்ஸாமினேஷன். SSC எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனால் நடத்தப்படுற எக்ஸாம்ஸ். இதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. அதாவது SSCயில் CGL, CHSL, MTS, GD எக்ஸாம், அப்புறம் செலெக்ஷன் போஸ்ட், அப்புறம் ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது. இதுக்கு எனி டிகிரி இருந்தாலும் ஓகே தான். அண்ட் ஆல்சோ சில எக்ஸாம்ஸ்க்கு 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஸோ அதை பற்றியும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ பசங்களா, SSC எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எந்த டிகிரி எடுத்தாலும் பெஸ்ட்டுங்கிறத தாண்டி நீங்கள் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதையும் மேனேஜ் பண்ணிக்கோங்க.
அடுத்து பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டிகிரினா எல்லாருக்குமே தெரியும், பிகாம், பிபிஏ, எக்கனாமிக். ஸோ பேங்கிங் செக்டார்ஸ்க்கு இதில் நீங்கள் என்ன டிகிரி எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் நெக்ஸ்ட், நீங்கள் சாஃப்ட்வேர் இல்லைனா ஐடி ஜாப்க்கு போகணுமா? ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணும்னாலே டாப் 5 கோர்சஸ் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன் சிஎஸ்சி, செகண்ட் ஒன் ஐடி, தேர்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஃபோர்த் ஒன் பிசிஏ, ஃபிஃப்த் ஒன் எம்சிஏ. ஸோ இது எது எடுத்தாலுமே உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஐடி ஜாப்க்கு போகிறதுக்கான பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக கண்ணை மூடிட்டு இதில் இருக்க டாப் 5 ஜாப்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் ஓகே. நான் போலீஸ், டிஃபென்ஸ் அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு போகணும், அதாவது ஆர்மி, நேவி அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு போகணும்னா நிறைய கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக கண்ணை மூடிட்டு கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் எடுக்கலாம். இட் மஸ்ட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யர் ஃபியூச்சர். ஸோ நீங்கள் போலீஸ், டிஃபென்ஸ்க்கு போக ஆசைப்படுறீங்க, பட் உங்களால் கிரிமினாலஜியோ ஃபாரன்சிக் சயின்ஸோ படிக்க முடியல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா போலீஸ், டிஃபென்ஸ் ஜாப்ஸுக்கு டிகிரியில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் எனி ஒன் டிகிரி இருந்தால் ஓகே. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் காலேஜில் ஏதாச்சும் என்சிசி கேம்ப்ஸ், என்எஸ்எஸ் கேம்ப்ஸ் வச்சா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இட் மஸ்ட் பி வெரி யூஸ்ஃபுல் வென் யூ வாண்ட் டு கோ ஃபார் த போலீஸ் அண்ட் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ். அண்ட் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டண்டான ரியாலிட்டி செக் ஒன்று சொல்லட்டுமா? அது என்னன்னா, கோர்ஸ் மட்டும் எப்போவுமே லைஃப்பை செட் பண்ணாது. ஸ்கில்ஸ் தான் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும். எக்ஸாம்பிள், கம்யூனிகேஷன் ஸ்கில், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, கோடிங் ஸ்கில், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, இதெல்லாம் இருந்தால் தான் எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே நம்மளால் ஷைன் பண்ண முடியும். ஸோ ஓகே பசங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஒருவேளை ஒரே காலேஜில் சேர போகிறீங்க அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 2 பேரும் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க பசங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க. அவங்க எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் யாராவது இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருந்தாலுமே உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோஸை காமிச்சு உங்களுக்கு இதில் தான் விருப்பம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி அண்ட் காலேஜ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது பசங்களா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.